அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்களாகிய நாம் காட்டும் அன்பு, பதவிக்கோ, பணத்திற்கோ, அழகுக்கோ, பிரதிபலனுக்கோ கட்டுப்பட்டது. ஆனால், நமக்கு ஒரு நன்மையும் இல்லை என்ற நிலையிலும் கூட நம்மை நேசிக்கும் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் அளவற்ற அன்பை அள்ளித்தரும் அல்-வதூத். அன்பு. இதைவிட உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்கள் தாய் உங்களை கவனித்துக் கொள்வதில் உள்ள அன்பு, நண்பர் உங்களை ஆதரிப்பதில் உள்ள பாசம், நீங்கள் பார்க்கும் இயற்கையின் அழகு எல்லாமே ஒரு இன்பத்தைக் கொடுக்கிறது அல்லவா? ஆனால், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா அன்பையும் உருவாக்கியவன் யார்? அவன் ஒருவன்தான். அவன்தான் அல்லாஹ். மனிதர்களின் அன்பு மாறிப்போகலாம், குறையலாம். ஆனால், நம்மை படைத்தவனின் அன்பு? அது ஒருபோதும் மாறாது. அந்த நிரந்தரமான அன்பைச் சொல்லும் பெயர்தான் அல்-வதூத். அல்-வதூத் என்றால் அளவற்ற அன்பு தருபவன், மிகவும் பாசமுள்ளவன் என்று பொருள். இந்த பெயர் ஏன் அவ்வளவு முக்கியம் தெரியுமா? சாதாரண அன்பு என்பது வெறும் உள்ளத்தில் இருக்கும் ஒரு உணர்வு. ஆனால், அல்-வதூத் என்பது செயலில் காட்டப்படும் அன்பு. அதாவது, அல்லாஹ் வெறுமனே உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை. தன் அன்பை உங்கள் வாழ்வில் தினமும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறான். நீங்கள் தினமும் கண் விழிப்பது, நீங்கள் சாப்பிடுவது, ஆரோக்கியமாக இருப்பது, இதெல்லாம் யார் கொடுத்தது? அவன் உங்கள் மீது வைத்திருக்கும் அளவற்ற பாசம்தான். ஒரு சின்ன குழந்தை கேட்காமலே, அதற்கு வேண்டிய அனைத்தையும் தாய் கொடுப்பது போல, உங்களுக்கு எது நல்லது என்று பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் தருகிறான். உங்களை எப்போதுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க அவன் ஆசைப்படுகிறான். நீங்கள் சில சமயம் தெரியாமல் பாவம் செய்து விடுவீர்கள். அப்போது உங்களுக்கு பயம் வரும். ஐயோ, அல்லாஹ் நம்மை கோபித்து விட்டானே என்று தோன்றும். ஆனால் குர்ஆனில் அவன் சொல்கிறான், அவன்தான் மன்னிப்பவன், அளவற்ற அன்புடையவன். பார்த்தீர்களா? நீங்கள் மனசு திருந்தி, உண்மையாக மன்னித்து யா அல்லாஹ் என்று கேட்டால் போதும். அவன் உங்கள் எல்லா தவறுகளையும் மன்னித்துவிட்டு, உங்களை இன்னும் பாசத்துடன் தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறான். நீங்கள் விலகிப் போனாலும் அவன் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. நீங்கள் நல்ல காரியங்கள் செய்து அவனை நேசிக்க ஆரம்பித்தால், அவன் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசைத் தருகிறான். நான் என் அடியானை நேசிக்கிறேன் என்று விண்ணில் உள்ள வானவர்களிடம் அறிவிக்கிறான். அதன் பிறகு இந்த உலகில் உள்ள நல்லவர்கள் அனைவரும் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அல்வதூதின் அன்பு கிடைத்துவிட்டால் வாழ்வில் தனிமை என்பதே இல்லை. கவலைகள் வரும்போது, மனம் பாரமாக இருக்கும்போது, இந்த ஒரு பெயரை நெஞ்சார அழையுங்கள். யாவதித், யாவதித். ஓ, அளவற்ற அன்புள்ளவனே! அவனுடைய அன்பில் தஞ்சம் புகுந்து, அவனுக்குப் பிடித்த நல்ல வழியில் வாழ்வோம். அந்த அன்பு நமக்கு இப்போதும் எப்போதும் நிம்மதி தரும். அல்-வதூதின் அன்பு உங்கள் வாழ்வின் எல்லா கஷ்டங்களையும் நீக்கட்டும். இன்ஷா அல்லாஹ்.